இங்க ஒரு பொண்ணு வெறும் டவலை மட்டும் கட்டிக்கிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு வரா. அப்படி வந்து பார்த்தா சடனா வீட்டுக்குள்ள 2 திருடங்க புந்து எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கானுங்க. இவங்களை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க்காய் நின்னுறா. அப்ப வந்ததுல ஒருத்தன் இவளை பார்த்துட்டு உடனே கன் எடுக்க இதை பார்த்து பயந்து போயிட்டு ஐயோ போட்டு உங்களுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றானா உடனே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறா. சோ இதை பார்த்துட்டு கூட வந்தவன் டேய் மச்சான் அவளுக்கு கண்ணு தெரியாது போலடா கண்ணை உள்ள வைடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவகிட்ட வந்துட்டு இவளுக்கு உண்மையாவே கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு முன்னாடியே சத்தமே போடாம சாவகாசமா இவங்க 2 பேரும் திருட ஆரம்பிச்சிடானுங்க. சோ அப்படி இவனுக்கு திருடிட்டு இருக்கும்போது அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றானா நைஸ் அவளோட போன் எடுத்து அப்படியே போலீஸ் கால் பண்ணிட்டு ஹலோ ஆர்ஆர் பிரியாணிங்களா, எனக்கு உடனே ஒரு பக்கெட் பிரியாணி வேணும் சார். ஆமாமா 2 முட்டா பசங்க ஐ மீன் 2 முட்டையோட வேணும், கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வர முடியுமா, ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவ காலை கட் பண்ணிடுற. அப்ப வந்ததுல ஒருத்தர் அங்க இருக்க ஒரு வால்ட்ட பார்த்துட்டு மச்சான் இதை ஓபன் பண்ணும் அப்படின்னா அவளோட போன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனு கொண்டு போய் கொடுத்தா டேய் மச்சான் என்னடா லாக் எல்லாம் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்றான். டேய் ஃபேஸ் லாக் ஏதோ போட்டு வச்சிருப்பாடா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அன்லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது இங்க இவ்வளோ ஐயோ இவனுக்கு வால்ட்டுக்குள்ள இருக்கிறது முதல் கொண்டு அடிச்சிட்டு போயிருவானுங்களா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்ப இவன் வந்துட்டு அன்லாக் பண்றதுக்காக அந்த போனை இவன் மூஞ்சி முன்னாடி காட்டலான்னு வரும்போது அப்ப இவன் என்ன பண்றானா அப்பன்னு பார்த்து கரெக்டா முடி எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சி மேல போட்டுக்கிட்டு மறைச்சிட்டு சீவ ஆரம்பிச்சிடா. இருந்தாலும் இவன் எப்படி அந்த போனை வந்து அன்லாக் பண்ணிடான். அப்படி அன்லாக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த வால்ட்டையும் அன்லாக் பண்ணிட்டு அந்த வால்ட்டுக்குள்ள இருக்கிறது திருடிட்டு இங்க இருந்து போக போறானுங்க. அப்ப இந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ இவனுக்கு கிளம்ப போறானுங்களா இருக்குது போலீஸ் வர வரைக்கும் இவங்களை எப்படியாவது புடிச்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. இதை விட இப்ப வேற வழியே இல்லடான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா இவங்க 2 பேருக்கு முன்னாடியே அந்த டவல் அப்படியே அவுத்து போட்டு இவ பாத்ரூம் போவ இதை பார்த்துட்டு 2 பேரும் வாயை பொழந்துறானுங்க. அப்ப வந்ததுல ஒருத்தன் மச்சான் இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்ததே இல்லடா, ஆனா பின்னாடி மட்டும் தானே பார்த்தா இரா போய் முன்னாடி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக அப்ப கூட இருக்குவேன் டேய் இப்ப நீ முன்னாடி பார்க்கலான்னு போன அப்படின்னா நமக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிரும், வா வந்தமா திருநமா போனமான்னு இருக்கணும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட ஆனா அவன் வந்துட்டு டேய் மச்சான் ஃப்ரீயா ஒரு ஷோ காட்டுறா 5 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு ஊத்தினே போக அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றானா நைஸா பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்து இவன் வரும்போது கரெக்டா ஒரு பெரிய கட்டையை எடுத்து இவன் மண்டையில அடிச்சு இவனை மட்டை பண்ணிடுறா. அப்படி மட்டை பண்ணது மட்டும் இல்லாம இவனை கட்டி போடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க போனவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவனும் வந்து பார்க்க அப்படி வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்றானா நைஸா அவனையும் உள்ள விட்டு பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணிடுறான்.